Hey all, this is Nithya. Welcome back to Bible with Nithya's Lifestyle. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எரேமியா 40:18 ஒரு எபத்மலேக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு எத்தியோப்பியன், இவன் பாபிலோன் ராஜாவுடைய அரண்மனையில இருக்கான். அப்போ எரேமியா தீர்க்கதரிசி இல்லை, உங்க தேசத்தை அழிக்க போறாங்க, நம்ம தேசம் அழிக்கப்பட்டு போக போகுதுன்னு சொல்லும்போது அந்த ராஜா இவங்களை திட்டுறாங்க. இவன் நமக்கு தேசத்துக்கு விரோதமாவே எப்பவுமே பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த டைம் ஒரு எபத்மலேக்கு அந்த தீர்க்கதரிசியை காப்பாற்ற போகிறான். அப்படின்னா எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு ஒரு கிணறு போல் இருக்கும், அதில் சகதியாக தான் இருக்கும். அப்படி இடுக்கமான அந்த குழிக்குள்ளே போட்டு ஒரு அப்பத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. உடனே இந்த எபத்மலேக்கு சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் அந்த எரேமியாவை காப்பாற்றலைன்னா நம்மளும் அதே போல் தான் ஆக போகிறோம், நமக்கு அப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் சரி நீ ஓடி போய் காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த எபத்மலேக்கு ராஜா கட்டளையிடுறாங்க. எபத்மலேக்கு நிறைய பேரை கூட்டிகிட்டு போய் அந்த எரேமியாவை காப்பாற்றிட்டாங்க. அதனால தான் அந்த எபத்மலேக்குவை யாருமே நினைக்கல, ஆண்டவர் நினச்சாங்க. ஏன்னா என் தீர்க்கதரிசியை நீ காப்பாற்றினல்ல, ஸோ உன்னை நான் ஆசிர்வதிப்பேன், உன்னை நான் இங்கேருந்து விடுவிப்பேன், நீ இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டேன், இங்கே சிறைப்பிடித்து போகும்போது நீ உன் பிராணனை நீ காத்துக்கொள்வ, நீ செத்து போக மாட்ட அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தையை அந்த எபத்மலேக்குக்கு ஆண்டவர் தர்றதை நம்ம பார்த்தோம். ஸோ நாமளும் இதே போல் ஒரு தீர்க்கதரிசிக்கு சின்ன தண்ணி கொடுத்துருப்போம், அப்படிதானே? அந்த பலனை கூட நம்ம அடையாமல் போவது இல்லைன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு இடத்துல ஒருத்தங்க ஒரு தீர்க்கதரிசியை அடிச்சிட்டேன் அப்படின்னு என் முன்னாடி பெருமையாக பேசும்போது என் மனசு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிட்டுங்க. அது இன்றைக்கும் வரைக்கும் என் மனசுக்குள்ளே தான் இருக்கு. ஆனால் நான் அந்த ஆளுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவுமே பண்ணலை, அப்படியே அமைதியாகவே நின்னேன். ஆனால் ஒருத்தங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் எத்தனை பேர் அடிச்சிருக்கோம் தெரியுமா, தீர்க்கதரிசி சும்மா வந்துடுவாங்க ஏசப்பாவுடைய வார்த்தையை சொல்லதுக்கு சொல்லிட்டு அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணாதுங்க, ஏன்னா அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்துட்டு போகிறாங்க. ஸோ தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எந்த ஒரு சின்ன பேச்சு பேசினா கூட ஆண்டவர் அதுக்கு பலனை ரெட்டிப்பாக தருவாங்க. ஸோ அந்த மாதிரி யாருமே தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக பேசாதீங்க. வெள்ளையும் ஒயிட்டும் கட்டிட்டு போவாங்க, இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லாதுங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பாரத்தை சுமக்குறாங்க. ஸோ நாம் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. நாம் நினைப்போம், இவன் அன்னைக்கு இந்த தப்பு பண்ணவன் தானே, இவன் அன்னைக்கு குடிகாரன் தானே, இவ அன்னைக்கு அந்த தொழில் பண்ணினவ தானே, இன்னைக்கு வெள்ளையும் கட்டிட்டு போகிறாளே, அப்படியெல்லாம் யாரையுமே தர குறைவா எடை போடாதீங்க. ஏன்னா சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாகும் அவரு. அதனால இந்த மாதிரி விஷயங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பண்ணுனீங்கன்னா அதுக்குடைய பலன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு விரோதமாக பேசின பேச்சு நம்ம அவங்களுக்கு விரோதமாக நகைப்போம், நேர் போகிற ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவோம். அந்த கிண்டல் பண்ணுறதுக்கு கூட ஒரு பலன் உண்டுங்க. ஸோ அவங்க ஆண்டவரோட ஊழியம் செய்கிறாங்க. ஏன்னா நம்ம எஜமான், ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போகிறோம், அந்த ஒரு எஜமான் நம்மக்கிட்ட ரொம்ப நீங்கள் இதை பண்ணுங்க நம்ம உண்மையாக இருக்கிறனால நம்மக்கிட்ட ஒரு வேலையை தராங்க, நம்ம அதை பண்ணுறோம். அவங்கள யாராவது ஒருத்தங்க குறை சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், இவங்கள ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தானே கோவப்படுவோம். அதே மாதிரி தான் இவங்களும் ஏசுப்பாங்கக்கூடிய எஜமானுக்கு ஊழியம் பண்ணுறாங்க. இவங்களை கஷ்டப்படுத்தும் போது என்னுடைய தொழிலாளியை நீ கஷ்டப்படுத்துறேன்னு ஏசுப்பா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க நம்மளை. அதனால யாருமே என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா வேண்டான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க, உங்கள் பாதை இருக்கும் போய்கிட்டே இருங்க. ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஏன்னா ஏசப்பா சொல்லு, இந்த வார்த்தையை நீ அந்த இடத்துல நீ சொல்லணும்னு சொல்லும்போது அவங்களால தட்ட முடியாது. ஏசப்பா நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்களே, ஏன்னா எரேமியாட்ட அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த இடத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எரேமியா என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரே நான் போக மாட்டேன், என்ன எல்லாரும் அடிப்பாங்க திட்டுவாங்க. அதே அடி வாங்கினார் எரேமியா, எல்லாரும் அடித்தாங்க, நீ ஏன் இப்படிலாம் எங்கள்கிட்ட சொல்லணும். ஆனால் அவர் சொன்னது நடந்துச்சு. அதே மாதிரி ஒரு யோனா, இந்த இடத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, இந்த இடத்த நான் அழிக்க போகிறேன், இவங்க மனம் திரும்பலைன்னா ரொம்ப கஷ்டம், நீ போய் சொல்லு. இல்லைப்பா நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்த யோனா
அந்த தப்பு யோனாவை ஆண்டவர் போக சொன்னார். இப்படி நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா, எசேக்கியேல், அப்படி ஒவ்வொரு பேரும் இருக்காங்க. ஸோ யாருமே தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக பேசாதீங்க. அதனால தான் இந்த இடத்துல வந்து இந்த எரேமியா 40:18 நான் இந்த ஆராதனைக்கு போகும்போது இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ஆண்டவர் இதை தான் உணர்த்துறாங்க. ஒரு எபத்மலேக்கு உங்களுடைய ஒரு தீர்க்கதரிசியை காப்பாற்றினதுனால அவனுக்கு அவனுடைய பிராணன் ஒரு கொள்ளை பொருளை போல் அவனுக்கு கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ யாருமே தீர்க்கதரிசிகளை ஒன்றுமே சொல்லாதீங்க. சில நேரம் நான் கூட எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த தீர்க்க தரிசன வரம் இருக்கும்போது நான் சொல்லுவேன், சும்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காதுங்கம்மா அப்படின்னு திட்டுவேன். ஆனால் நம்ம வளர நம்ம ஆண்டவருக்குள்ளே போக தான் அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் உணர ஆரம்பித்தேன். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே ஊழியக்காரங்க தீர்க்க தரிசன வரம் பெற்றவங்க இருப்பாங்க. நம்ம அவங்கள அற்பமாக எண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊழியக்காரனும் தன் வீட்டிலையும் தன் இனத்தாரிடத்துலேருந்து அவன் கனவீனம் பண்ணப்படுகிறான்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ ஒருத்தருமே அவங்கள தரக்குறைவாக நினைக்காதீங்க. ஆமென்.